இது வார்த்தைகளுக்கூட வசனங்களுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே மீதியான நேரத்தை பொறுப்பெடுப்பாராக. அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக மறு உலகத்திலே கேட்கின்ற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். ஊழியரை அழைப்பு கொண்டுருவோம். ப்ளீஸ் லோ பாசர். Praise the Lord. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாசர், வழி நடத்துங்கள். ஆமேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மிக 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 நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு மகிமையாய் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். மற்றவர்களை விடுதலை ஆக்குவோம். மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். வேத வார்த்தைக்குள்ள கடந்து சொல்லுவோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அப்ப கவனியுங்கள், சாலமோன் தேவனை நேசித்தான். தகப்பன் மூலமாய் சொல்லப்பட்ட கட்டளைகளை அவன் பின்பற்றினான். 3வது என்ன செய்கிறான்? தேவனுக்கு பலி செலுத்துகிறவனாய் அவன் இருக்கிறான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கவனிங்கள், மற்ற எல்லாரை பார்க்கிலும் சாலமோன் அதிகமாய் பலி செலுத்தினார். ஆமென். இது மிகவும் முக்கியம். தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? நேரத்தை பார்க்க மாட்டார்கள், காலத்தை பார்க்க மாட்டார்கள், தேவனை அதிகமாய் தேடுவார்கள். ஆமென். அவர்களுக்கு சொல்லி கொடுத்து 4 பேர் அவர்களை புஷ் பண்ணி உற்சாகப்படுத்தி பலிகளை செலுத்துங்கள், ஆராதனைக்கு வாருங்கள் என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாய் நேசிக்கிறவர்கள் நிச்சயமாய் மற்றவர்கள் சொல்லாமலேயே பல மடங்காய் கிரிகை நடப்பிப்பார்கள். அப்படித்தான் இங்கே பார்க்கிறோம். சாலமோன் தேவனை நேசித்தான், மாத்திரமல்ல அதிகமாய் மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாய் பலி செலுத்தினான். இன்றைய நாளிலே பலி என்பது தேவனோடு உள்ள உறவை குறிக்கிறது, ஆராதனையை குறிக்கிறது. தேவனுக்கென்று நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுகிற டைம், தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணுகிற டைம் மிகவும் முக்கியம். அது பலியாக என்ன செய்கிறது? எண்ணப்படுகிறது. ஆகவே அதிகமாய் நாங்கள் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அங்கே வந்து என்ன செய்கிறார்? சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்ப அநேக வேளைகளிலே அதிகமாய் தேவ சமூகத்திலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறோம். தேவனை ஒரு கிழமையிலே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மாத்திரமே தேடுகிறோம். அப்படி அல்ல. எங்களுடைய முழு நேர வேலையும் தேவனை தேடுகிறதாய், தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறதாய் இருக்க வேண்டும். ஆமென். எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோமோ, அவருடைய உறவிலே இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் எங்களால் கனி கொடுக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் கனி அல்ல, வேற ஏதாவது நாம கொடுக்கலாம், ஆனால் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். அப்ப நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாங்கள் செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அல்ல, எப்பொழுதும். ஆமென். எப்பொழுதும் நாங்கள் இணைக்கப்பட்டு இருப்போமானால் ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென்.
அப்ப கவனியுங்கள், சாதாரணமாய் மற்றவர்கள் கொடுக்கிறது மாதிரி பலி செலுத்தாமல் இவன் அதிகமாய் நேசிக்கிறபடியினால் என்ன செய்கிறான்? ஆயிரக்கணக்கான பலிகளை அங்கே செலுத்துகிறான். அப்ப தேவனுக்கு தெரியும், அவனுக்கு தேவை இருக்கிறது என்று தெரியும். ஆகவே தேவன் அங்கே கடந்து வருகிறார். அவன் வைத்த அன்பின் நிமித்தம், அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம், அவ்விடத்தில் தான் எல்லா சொல்யூஷனும், எல்லா பதில்களும் இருக்கிறது என்று அறிந்தவனாய், தன்னை நம்பாமல், தகப்பன் எனக்கு நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறார், ராஜ்யத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார், என்னை ராஜாவாக்கி இருக்கிறார், ஆகவே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்காமல், தேவன் இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் உள்ளவனாய் இவன் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு தேவை இருக்கிறது என்று அறிந்த தேவன் அவனிடத்திலே வந்து சொல்லுகிறதை கவனிங்கள். இது மிகவும் முக்கியம். தேவன் சொல்லுகிறார், நேற்றைய நாளிலே பார்த்தோம், நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று நாங்கள் வாசித்தோம். ஆகவே அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு அநேகர், ஆண்டவரை அதைத்தாரும் ஆண்டவரை, இதைத்தாரும் ஆண்டவரை, பெரிய வீடுதாரும் ஆண்டவரை, பெரிய கார் தாரும் ஆண்டவரை, பெரிய சர்ச் தாரும் ஆண்டவரை, இப்படியா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், சொப்பனத்திலே அவர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று அவர் சொன்னார். அப்ப நாங்கள் விரும்புகிறது என்ன என்பதை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் விரும்புகிறது என்ன? பெரிய வீடு, பெரிய கார், இவைகள் தான் தேவனை வெளிப்படுத்த முடியுமா இந்த உலகிற்கு என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரிய வீடு, பெரிய கார் அவவிசுவாசியும் வைத்திருக்கிறான். ஆகவே அது என்ன செய்யாது? நாங்கள் பெரிய காரை தேவன் தத்தார் என்று சொன்னால் அவன் சொல்லுவான், அவனுடைய கடவுள் அதை விட பெரிய காரை கொடுத்திருக்கிறார் என்று அவன் சொல்லுவான். ஆகவே பொருள்களை வைத்து தேவன் யார் என்று என்ன செய்ய, உண்மையான தேவன் யார் என்று என்ன செய்யக்கூடாது? ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. முடியாதவைகளை, செய்ய முடியாதவைகளை மற்ற சமயங்களினால் அல்லது சுய பலத்தினால் செய்ய முடியாதவைகளை செய்கிற தேவன் என்பதை நீங்கள் காண்பிக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? காரியங்களை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை போலவே, நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம், இயேசு விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்கிற காரியங்களையும் செய்வார்கள், அதை விட அதிகமான காரியங்களையும் செய்வார். ஆமென். அப்பேற்பட்டவர்களாய் நாங்கள் காண வேண்டும். அதுதான் எங்களுடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப கவனிங்கள், எதை கேட்டாலும் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றார் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு எட்டாததும் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனமாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையினால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீன்மை இன்னதென்று வகை அறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அப்ப கவனிங்கள் பிரியமானவர்களே, பெரிய ஒரு புறப்பலத்தை அவன் பார்க்கிறான். ஜனங்களை தேவன் நேசிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறான்.
ஜனங்களுக்காகத்தான் தேவன் சகலத்தையும் செய்கிறார். தன்னை ராஜா வாக்கினதே ஜனங்களை சரியான வழியிலே நடத்தும்படிக்கு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அப்ப என்னத்துக்காக ஒரு பதவிக்கு வருகிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஜனங்களுக்காகத்தான் தேவன் பரிதவிக்கிறார். ஆலயம் வேண்டும் என்பதற்காக அல்ல. எனக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்பதற்கு என்று தேவன் பரிதவிக்கவில்லை. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஆலயம் கட்ட வேண்டும் என்பதிலே தான் நோக்கமாய் இருக்கிறோமே அல்லாமல், தேவனுடைய ஜனம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். பில்லு சூனிய கட்டுக்கள், பிசாசின் கிரிகைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து, நோய்கள் நொடிகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணம் அநேக வேளைகளிலே நாங்கள் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போமானால், தேவனுடைய சீஷர்களாய் நாங்கள் இருப்போமானால், இயேசு இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அவர் சொன்னது என்ன? உலகம் முழுவதிலும் போங்கள், போய் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள், குருடரை பார்வையடைய செய்யுங்கள். அப்ப ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள். பிசாசினிடத்தில் இருந்து, நோய்களில் இருந்து, வேதனைகளில் இருந்து, துன்பங்களில் இருந்து, கவலை கஷ்டங்களில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்கள் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு. எல்லா இடத்திலும் போய் சபையை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை, சபை கட்ட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. கட்டுங்கள், நல்ல காரியம். ஆனால் பிரியோரிட்டி, சபையை கட்டுவதன் நோக்கமே என்னவாக இருக்க வேண்டும்? ஜனங்களை கட்ட வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும், நாட்ட வேண்டும், விடுதலை ஆக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப இவனை பாருங்கள், அந்த நாட்களிலே ஆலயம் இருக்கவில்லை. ஆகவே மேடைகளிலே பலி செலுத்தினார்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். அப்ப சபை இல்லை என்று ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்தது, ஆலயம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், அவன் ஆலயத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை, அல்லது தேவனே உமக்கொரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. மாறாக, நீர் எனக்கு கொடுத்த இந்த ஜனத்தை நான் சரியாக நடத்தத்தக்கதாக எனக்கு ஞானத்தை தாரும். இவ்வளவு பெரிய திரளான ஜனத்தை நான் நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்கிறான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கட்ட வேண்டும், அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்பது அநேகருடைய அஜெண்டாவிலேயே கிடையாத ஒரு காரியம். சமீபத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டிலே மண்டே டு ஃப்ரைடே, திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை வேத படிப்பு நடக்கிறது. அதற்கு நிறைய வாலிப பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள். அதிலே வந்த ஒரு குடும்பத்தினர் கணவன் மனைவியாக அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி வருகிறார்கள். ஆனால் பல வருடங்கள் அவர்களுக்கு விடுதலை இல்லை. அந்த சகோதரிக்கு தொடர்ச்சியாக எத்தனையோ விதமான வருத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் விடுதலை இல்லை. ஆனால் இந்த ஸ்டடிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வந்து அவர்களுக்காக ஜெபிப்பதும், அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை மேற்கொள்ளுவதாக என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரிக்குள்ளிருந்து ஆவி புறப்பட்டு வந்தது, என்று சொல்லி ஆவி புறப்பட்டு வந்தது. அப்ப இத்தனை வருடங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை யாரும் விடுதலையாக்கவில்லை.
இவ்வளவு காலமும் சுவையினத்தில் இருக்கிறார்கள். குடும்பத்தில வேற பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில கூட பிரச்சனைகள். ஏனென்றால் இந்த ஆவி அங்கே இருந்து கிரியை செய்கிறது. ஆனால் தேவ ஜனம் விடுதலையாக வேண்டும். தேவன் என்னை அழைத்திருக்கிறார், இவர்களை விடுதலையாக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆகவே சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்குங்கள் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? நோய்களை குணமாக்கும். ஆமென். சுவிசேஷம் ஆத்துமாவிலே விடுதலை கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான விடுதலை அவர்களுக்கு வர வேண்டியதா இருக்கிறது. அங்கே சத்ரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டி இருக்கிறது. சுவையினத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், இப்படியாக பிசாசின் கிரியைகள், சாபங்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்க வேண்டி இருக்கிறது. அது தேவனுடைய வல்லமையினால் தான் ஆகும். ஆமென். அபிஷேகம் என்று வரும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று சொல்லுகிறோம். ஆனால் சத்தியத்தை மாத்திரம் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலே சில செய்திகளை மாத்திரம் நாங்கள் கொடுத்து விட்டு ஜனங்களை அனுப்பி விடுகிறோம். ஆனால் அவர்களோ விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளை என்ன செய்யப்பட வேண்டும்? வல்லமையினால் நிரப்பப்பட்டு செயல்படுகிறவர்களாய், மற்ற சகோதரனை மற்ற சகோதரியை விடுவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். மாத்திரமல்ல, கவனிங்கள், தேவன் கொடுத்த வல்லமை வரங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் நிச்சயமாய் நடந்தே ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மூலமாயும் இந்த அடையாளங்கள் நடக்க வேண்டும். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி ஓடி வருகிறதை எங்களால் காண முடியும். ஆமென். தேவனுடைய வல்லமையை காணாமல் அவர்கள் தேவனை சுவைக்க முடியாது. விடுதலை இல்லாமல் அவர்களால் விடுதலையோடு வாழ முடியாது. விடுதலையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் விடுதலை எப்பேற்பட்டது என்பதை கூட அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப கவனியுங்கள், அவனுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு திரளான ஜனங்களை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறீர், அவர்களை விடுதலையாக்குவதற்கு எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஞானம் வேண்டும். ஏனென்றால் அதுதான் உம்முடைய நோக்கம், அதுதான் உம்முடைய சித்தம். ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென். ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன், ஜனங்களுடைய மீட்புக்காக எல்லா சாபங்களையும் சுமந்த தேவன், ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அதனால் தான் அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? உங்களுக்கு அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்கிறேன், சகல நோய்களை குணமாக்கும்படி, சகல பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும்படி, பிசாசின் கிரியைகளில் இருந்து மற்றவர்களை விடுதலையாக்கும்படி உங்களுக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப நோக்கம் என்ன? சுவிசேஷம் மாத்திரம் அறிவிக்கப்படுவது அல்ல, அதோடு கூட விடுதலையை பேச வேண்டும், விடுதலை ஆக்க வேண்டும், ஜனங்கள் குணம் அடைய வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் தேவனுடைய வல்லமையை அவர்கள் காண்பார்கள். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இதுதான் சரியான விண்ணப்பம். மற்றவர்களை நான் விடுதலையாக்கும்படிக்கு ஆவியானவரே என் மூலமாய் கிரியை செய்வீராக, மற்றவர்களை என் மூலமாய் விடுதலை ஆக்குவீராக, வல்லமை வரங்கள் என் மூலமாய் வெளிப்படுவதாக. ஆமென். என்பதுதான் எங்களுடைய பிரதான ஜபங்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நோக்கமாய், அழைப்பின் நோக்கமாயும் இருக்க வேண்டும். ஆமென். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும்
இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், நியாயம் விசாரிக்க, மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்ய, மற்ற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு நீ கேட்டுக்கொண்டபடியினால், நீ பணக்காரனாக வேண்டும் என்று கேட்காமல், நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று கேட்காமல், உன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று கேட்காமல், அல்லது உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எல்லாரையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும், அதற்கான வல்லமை தாரும் என்று கேட்காமல், ஜனங்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், ஜனங்களை நான் விடுதலையாக்க வேண்டும், அதற்கு எனக்கு ஞானம் தேவை என்று கேட்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அதுவும் அன்றி, கவனியுங்கள் பிரியமானவர்களே, அதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்து. இன்றைக்கு நாங்கள் கேட்காமல் இருக்கவில்லை. அநேகர் நாங்கள் ஜெபிக்கிறோம், அதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை தாரும் ஆண்டவரே, பிசினஸ் தாரும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் நீர் தந்தீரானால் நாங்கள் உமக்கு தசபாகம் காணிக்க கொடுப்போம் ஆண்டவரே, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? மற்றவர்களை நான் விடுதலை ஆக்கும் போது, ஆமென், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆமென். மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னை வந்து சேருகிறது. ஆமென். ஆனால் அநேகர் முதலாவது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்போம் என்றுதான் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அப்படியெல்லாம் நாங்கள் இரவு பகலாய் ஜெபித்தும் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் நாங்கள் அநேகர் இருக்கிறோம். ஆனால் இங்கே அவன், நீர் எனக்கு இவ்வளவு திரளான ஜனங்களை கொடுத்திருக்கிறீரே, இந்த ஜனங்களை நான் விடுதலையாக்க வேண்டும், அதற்கு எனக்கு பணம் தேவை என்று கேட்கவில்லை. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், பணம் என்ன செய்யும், பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். சில பேர் அப்படியாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள், பணம் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கும், மணி ஆன்சர் எவ்ரிதிங். ஆனால் பிரேயர் ஆன்சர் எவ்ரிதிங் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆகவே prayer not going to answer everything, but money will answer everything என்று சொல்லி இன்றைய நாளிலே தவறான பிரசங்கங்களை கேட்கிறோம். மணி இருக்கிறவர்கள் மணியோடு மரித்து போனார்கள். அவர்கள் விடுதலையாகவில்லை, அவர்கள் குணமாகவில்லை, அவர்களுடைய மணியை வைத்து அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நாமான் மணி நிறைய வைத்திருந்தான், ஆனால் அவனுக்கு இருந்த சுகையினத்தில் இருந்து அவனால் என்ன செய்ய முடியவில்லை, விடுதலையாக முடியவில்லை. மணி எல்லாவற்றுக்கும் பதில் கிடையாது. மணி இருக்கிற நிறைய பேர் ட்ரக் அடிக்காகி மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால், தேவனுடைய ஞானம் நம்மோடு இருந்தால், தேவனுடைய வல்லமை நம்மோடு இருந்தால், கவனி, அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை, உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுக்கிறேன். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், எண்ணத்தை குறித்து இருக்க வேண்டும், உம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்குவதற்காக உம்முடைய அதிகாரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய வரங்கள் செயல்படட்டும் ஆண்டவர். போகிற இடத்திலெல்லாம் விடுதலை உண்டாயிருக்கட்டும், அந்த இடத்திலே நீர் வெளிப்படுவீராக, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், சத்துருவனுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும், உம்முடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கட்டும். விடுதலையாக்கப்படுகிறவர்கள் போய் மற்றவர்களை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி
தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து நோக்கமாயிருந்து அதற்காக நாங்கள் ஜெபிக்காமல் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தாரும், மகிமையை தாரும், எதிரிகளில் இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும், இப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து தேவனுடைய நோக்கத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் ஜெபிப்போமானால், தேவனுடைய இருதயத்தை அறிந்து அதன்படி நாங்கள் செயல்படுவோமானால், ஐஸ்வர்யம் எல்லாம் தானாக வந்து நம்மை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு பின்னாக நாங்கள் போக வேண்டியது கிடையாது. மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அஸ்தர்மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. 15 வாசிப்பீர்களானால், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் எல்லாம் ஏன் நாங்கள் செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. இதையே வாஞ்சிப்போம், இதற்காகவே ஜெபம் பண்ணுவோம். இதுவே தேவனுடைய நோக்கம், இதுவே தேவனுடைய திட்டம், இதுவே தேவனுடைய அழைப்பு. ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. நீ சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், மாத்திரமல்ல பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குங்கள், ஜனங்களை சுவையினத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய நோக்கங்கள் உம்முடைய நோக்கங்கள் அவர்களுடைய நோக்கங்களாய் மாற்றப்படுவதால், நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி உம்மை தேடாமல் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளிலே உம்முடைய சித்தம், நீ ஜபித்தது அதுதான், உம்முடைய ராஜ்யம் வருவதால் உம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக, மேற்கொள்ளுவதாக, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். உம்முடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே மேற்கொள்ளட்டும். விடுதலையாக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆமென். 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 ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே எங்களை விட்டு சென்ற பொழுது, பரலோகம் சென்றபோது விட்டு சென்ற அதே வார்த்தை, நான் திரும்பி வரும்போது உங்கள் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்ன கர்த்தர், அதனுடையால் நாங்கள் கர்த்தர் கூறியபடி நாங்கள் விசுவாசத்தை விதைப்போம். விசுவாசத்தாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாரா பாசம். நாங்கள் திரும்பமாக நாளே சந்திப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 100 மடங்காக பயன்தர அறுவடையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை திரும்பமாக இதே வேளையில் சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாசர். காட் பிளஸ் யூ. ஆமென். 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 ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். விசுவாசம் முந்தி கட்டப்பட வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியருக்கு நன்றிகளுக்கு செலுத்துவோம். விதைக்கப்பட்ட விதைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையில் விடைபெறுவோம். நன்றிகள் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்தார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்களோடு கடந்து செல்ல இருக்கிறோம்.